தூத்துக்குடி கொத்தனார் மயக்கமா கலக்கமா மனதி அதுல உங்கள மாதிரி ஒரு ஆள் இருக்குதானே ஜெயலலிதா ஃபேன்ஸ் போலவே கத்துட்டயானம் மலக்கடனம் அம்மட்டதென்னம் ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்க இருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் அக்கராயன் என்ற ஊரில் அடிக்கிறோம். ஒரு 80 வயது பாட்டிக்கு இந்த ஊரே திரண்டு பிறந்த நாள் விழா ஒன்று செய்யறாங்க. இந்த விசித்திரமான நிகழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட் சில்ட்ரனா? ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் சில்ட்ரன். என்ன நடக்குது? என்ன விஷயம் நடக்குது? இது வந்து எங்க ஆட்சியில ஒரு பிறந்த நாள் உண்டு. அப்படிங்களா? சொல்லுங்க. ஆட்சியில பிறந்த நாள் உண்டு. அதாவது குடும்ப உறவுகளும் நண்பர்களும் சில்ட்ரன், அதாவது சின்ன பிள்ளைல சேர்ந்து அதை பிரமாண்டமா கொண்டாடுறோம். ஓகே, அந்த பாட்டி எங்க இருக்கிறாங்க? பாட்டியை ஒரு அறிமுகப்படுத்த எங்களுக்கு. ஓகே, இப்ப நாங்க விழா மண்டபத்துக்கு வந்துட்டோம். இவங்க தான் அந்த பாட்டி. அம்மா வணக்கம். வணக்கம். என்ன பேரு உங்களுக்கு? சித்திரலட்சுமி அம்மா. ஓகே, சித்திரலட்சுமி அம்மா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து பிறந்த நாள் செய்யறாங்க. எல்லாரும் பிறந்த நாள் எல்லாரும் சேர்ந்து பிறந்த நாள் செய்யறாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்க மகன் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? செய்யறத நான் ஒத்துக்கிட்டு சரி செய்யட்டும்னு ஒத்துக்கொண்டீங்க. இது எத்தனையாவது பிறந்த நாள் உங்களுக்கு செய்யறாங்க? 81வது பிறந்த நாள் செய்யறாங்க. ஓகே, சரி, நாங்களும் உங்களோட இருந்து பிறந்த நாள் கொண்டாடுவோம். பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒரே நிறத்துல ஆடைகள் அணிஞ்சு ஒரு வித்தியாசமா அந்த பிறகு செய்ய இருக்கிறாங்க. ஓகே, ஒரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 81வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பாட்டிக்கான இந்த நிகழ்வின் போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் வந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் வான வேடிக்கை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கேக்குகள் எடுத்துக்கொண்டு எல்லா டெடி பியர்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. காத்து பிடிக்குது வீசும் வீசும் தரை மேல எடுக்குது கொத்தும் கொத்தும் வழி தெரியுமா இல்லையோ தெரியுமா அதிரடி காலை வந்துச்சு சத்தம் போடுமா
மனசா கலக்குது நக்க நக்க நக்கம் வெற்றி கொட்டுது கையில் கெட்டுது அட கனவுகள் யாவும் பொட்டுது வீசா வீசா தூக்கி போட்டு தூத்துக்குடி கொத்தனார் காலை அதிரடி குத்து 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 அடிப்பாரு வீடு சுத்தும் சுத்தும் சுத்து நடக்க வைத்த ஜல்சா வரும் காலை அதிரடி குத்து 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 சிரிப்பு சிரித்து சிரிக்கிறது பசங்க எல்லாம் பிறக்கிறது உன் கண்ணலே நடிக்கிறது குதடி போல குத்திக்கிறது காலை அதிரடி குத்து 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 அடிப்பாரு வீடு சுத்தும் சுத்தும் சுத்து நடக்க வைத்த ஜல்சா வரும் காலை அதிரடி குத்து 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 ஜெயலலிதா ஃபேன்ஸ் போலவா பார்க்கலாம். வணக்கம் சொல்றாங்க. சித்திரன் லட்சுமி. என்னம்மா? சித்திரன் லட்சுமி. சித்திரன் லட்சுமி. லட்சுமி அக்கா, இன்னைக்கு உங்களுக்கு 18 வயசு பிறந்த நாள். அப்படியா? 18 வயசா? உங்களுக்கு 18 வயதா? 18 வயதுல. ஓ, 18 வயதுதான் சொல்லி எங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. இன்னைக்கு ஒரு லட்சுமி சின்ன புள்ள. சரியா? அந்த லட்சுமி அந்த கேளுக்கு இன்னைக்கு 18வது பிறந்த நாள் சொல்லி எங்களை அனுப்பி விட்டுருக்கணும். சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு 81 வயசா இருக்கும். என்னோட மிக்கி உங்களுக்கு கொஞ்சம் அழகுபடுத்த போறாங்க. சரியா? அழகுபடுத்தினால் உங்களுக்கு 18 வயசு ஆகிடும். ஓகே, என்ன மிக்கி ரெடியா? ரைட், ஓகே. எங்க லட்சுமி அக்காவை ரெடி பண்ணி விடுங்க. 18 வயசு வரை. ரைட், ஓகே. சூப்பர் சார். அந்த குமார் புள்ளியிட கையை பிடிச்சி வச்சிருக்கீங்க. என்னது? இப்ப சொல்லுங்க, 18 வயசு ஆகிட்டா ஆளுக்கு. ரைட், ஓகே. உங்களுக்கு 18 வயசு ஆக்கிட்டாங்க மிக்கி மேன். எனக்கு காதே கேட்காது. அது கேக்குது. வயசா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்ன பார்த்து கதைங்க. ரைட், ஓகே. உங்களுக்கு 18 வயசு ஆக்கிட்டாங்க. நான் உங்களை வயசை குறைச்சிட்டாங்க. குறைச்சிட்டாங்க. என்ன ஒரு மாப்பிள்ளை ஒன்று பார்ப்போம். மாப்பிள்ளை ஒன்று பார்ப்போம். கரெக்ட். சரி, ஓகே. எல்லாம் மிக்கிக்கு இன்னைக்கு அடிவிட போகுது. அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் சொல்லி ஒரு கேக் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் உங்களோட டேபிள்ல வச்சிருக்காங்க. அதுல உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்குதானே?
ஜெயலலிதா. ஜெயலலிதா. அது யாரு? யார் உங்களுக்கு? ஜெயலலிதான அவள் வந்து செத்த நேரத்திலேயே நம்ம பேரனுக்கு சொன்னேன் நான் கொண்டாந்து தர சொல்லி. திரும்ப சொல்லுங்க. சொன்னதை திரும்ப சொல்லுங்க. எல்லாரும் கேட்க திரும்ப சொல்லுங்க ஆச்சி. ரெண்டு காலம் கேட்காதனால அதுல இருக்கிறதே அந்த கேக்ல இருக்கிறது யாரு? அது ஜெயலலிதா. அவங்கள பத்தி சொல்லுங்க. அந்த பக்கம் இருக்கிறது லட்சுமி. அந்த பக்கம் இருக்கிற லட்சுமி, அங்க இருக்கிற ஜெயலலிதா. ஓகே, அவங்கள பிடிக்குமா? அவங்களுக்கு பிடிக்குமா? அவங்கள என்னென்ன பிடிக்குமா? ரொம்பவே பிடிக்கும். என்னென்ன பிடிக்குமா? அவ பொதுமக்களுக்கா, தமிழ் மக்களுக்கா, யாருக்கா, ஏழைகளுக்கா அவ வளர்த்தவ. பொதுமக்களுக்காக, ஏழைகளுக்காக அவ வந்து பாடுபட்டு வளர்த்தவா, உழைச்சவா. ஓகே, அவங்களுக்கு ஒரு கைதாக்கி விடுங்க. ஆட்சிக்கு ஒரு கைதாக்கி விடுங்க. அந்த அவன் பேரை திரும்ப அவ ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான் ஆட்சி. ஓகே ஆச்சி, அந்த கேக் வந்து அதே மாதிரி வந்தது உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு பிடிச்ச என்ன பிடிச்சவராக இருக்காங்க ஜெயலலிதா. அவாவையும் லட்சுமியையும் சேர்த்து ஒரு கேக் வந்து தந்திருக்காங்க. அது ஓகே, அவங்களுக்கு முகத்தை பாருங்க கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க. லட்சுமி கலர், லட்சுமி குணம். ஓகே, லட்சுமி குணம். அதனாலதான் அந்த போட்டோ வந்திருக்கு போல. ஓகே, சந்தோஷமா? சந்தோஷமா? சந்தோஷம். ஓகே, இந்த கேக்கு இங்க நினைக்கிற மிக்கி அவங்க எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க? யார் செய்திருப்பாங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரிய சொல்லி யார் அனுப்பியிருப்பாங்க? நானா நினைச்சேன். நீங்களா நினைச்சீங்களா? என்ன இதெல்லாம் அப்படி எங்கடையா உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்து. என்னதை யோசிச்சீங்க? என்ன யோசிச்சீங்க? யோசிக்கிறது அவங்க அப்படி இவங்க அப்படி எல்லாத்தையும் இந்த மனத்துல மனக்கோட்டையா கட்டிக்கொள்ளுவேன். இது தந்தது யாருன்னு யோசிச்சீங்களா? இந்த கேக் தந்தது கேக்கு தந்தது யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு சொல்லவும் இல்லை, தெரியவும் மாட்டாரு. நீங்க சொல்லணும். யார் தந்தது சொல்லணும். அந்த விட்டவங்க கோவிக்க போறாங்க. ஐயோ ஆச்சி என்ன பேரு சொல்லி 2-3 பேரை சொன்னாங்க. யாருன்னு தெரியாது. என்னைய எண்டனி தூக்கி இங்க வச்சிருக்கீங்க. உங்களுக்கு சுத்தி இதெல்லாம் பேர் நிக்கிறாங்க. யாரு இவங்க எல்லாம்? இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் யாரு? இதுல நிக்கிற எல்லாருமே யாரு? எல்லாம் பேர பிள்ளைகள், மக்கள் எல்லாம் இருக்குது. பேர பிள்ளைகள், மக்கள், மற்றது கூட்ட பிள்ளைகள், எல்லாருமே கூட்ட பிள்ளைங்க இருக்கு. என்ன இருக்கு? எத்தனை பேர பிள்ளைகள், எத்தனை கூட்ட பிள்ளைகள்? 4 பிள்ளை, 3 பிள்ளை, கடைசி பிள்ளைக்கு ஒரு புள்ள இருக்கு, அதுவும் பேர புள்ள. எல்லாம் அப்ப எத்தனை பேர பிள்ளைகள் இருக்கீங்க? எல்லா வீட்லயும் பேர பிள்ளைகள் இருக்கான்னு சொன்னா எல்லா பிள்ளைகளும் வருது தானே. அது எல்லாம் இங்க வந்துட்டு போற நேரத்துல அதுக்கடையும் பொறுத்து நான் யோசிக்கிறேன். இதுவரை பேர பிள்ளைங்கள இருந்து நான் இப்படி தனியா உட்காந்துருப்பேன். அது வரையில எழும்பி வரும். இந்த கேக்கு யாரு கொண்டாடுன்னு தெரியல, எனக்கு தெரியவும் மாட்டாது. சந்தோஷமா அவங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க. யார் கையிலன்னு தெரியாது. என்னம்மா சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. வேற சொல்லியிருந்தா தானே தெரியும். அந்த கேக்கு கொண்டாந்து வச்சவங்களுக்கும் அதுக்கு எல்லாம் சேர்ந்து இது பண்ணவங்களுக்கு எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நன்றி கிடைக்கும். சரியா? இதெல்லாம் செய்தவங்களும் சரியா அவங்களுக்கு நன்றி கிடைக்குமா? சரியா? அவங்க வார்த்தை வந்து அதுதான். சரியா? எல்லாரையும் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் வாழ்க்கை. ஓகே, நான் சொல்றேன் யார் சொன்னது? இந்த ஏற்பாடு செய்தது வந்து உங்களோட மக்கள் தான்.
அதுதான் தெரியும், மக்கள் தான் செஞ்சிருக்கோம். மக்கள் தான் என்ன இங்க நிக்கிற எல்லாரும் பிள்ளைகள் சரியா உங்களோட பிள்ளைகள் வேற பிள்ளைகள் இந்த கூட்ட பிள்ளைகள் என்ன எல்லாருமே சரியா இன்னும் ஒரு ஆள் பேசலா சொன்னாங்க. யாரு பேச இங்க இல்ல அந்த இதை மூடிக்கிட்டு இங்க அந்த மோடி கொண்டு நிக்குது அவங்க எனக்கு சொன்னேன். எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க சரியா மிக்கி எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க எல்லாம் மறைஞ்சு இருந்தாலும் அந்த பாட்டி வந்து சரி ஆட்சி வந்து ஸ்கேனர் அந்த கமல் ஆவா சரியா உங்களை எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே நீங்க சந்தோஷமா இன்னைக்கு சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷம் எல்லாம் சந்தோஷம். எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம். இந்த ஒரு ஆள் வரல தேடுறேன், அவர் வரட்டும். ஒரு ஆளை தேர்றீங்க யார தேர்றீங்க சொல்லுங்க. வேற புள்ள தானே. ஓகே யார் இல்லையா ரெண்டு ஆளா இல்லாட்டி யார் தெரியவே ரைட் ஓகே யார் மிஸ் பண்றாவா ரைட் ஓகே நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்களா உண்மையா பாட்டு பாட்டு என்ன பாட்டு? ஆச்சி என்ன பாட்டு? நல்ல பாட்டு பாடுவீங்க தானே, அதுல ஒரு பாட்டு மக்கள் மார்க்கு தான் நான் சொல்லுவேன். நானு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, பிள்ளை ஒரு பிள்ளை என்று என்பதுவோர் பலனிருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீ வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, தாயாறு செய்தனமும் தம்பிமார் காரணமும் தாய் மனதை காத்திருப்பாய் தங்க மகனே. சரியா எல்லாரும் பாட்டு பாடாமல் இந்த பாட்டை பாடாமல் வேற பாட்டு பாடாமல் எல்லாரையும் சேர்த்து இருக்கிற ஏன் பிறந்தாயே என்ன ஏன் இந்த பாட்டு பாடினீங்க ஏன் இந்த பாட்டு பாடினீங்க? மகன் இருக்கு அப்ப என்கிட்ட தானே இருக்கணும். அவர் பிள்ளைகளை பத்தி பிள்ளைகளோட வாழ்றாரு, அவரை நல்லா வச்சிருக்கணும். அவருக்கு ஒரு எல்லாம் என்னைய கேட்டுக்கிட்டே இருங்க. அம்மாவே தெய்வம் உலகனிலே, அம்மாவே தெய்வம் உலகனிலே, உற்ற துணையாகுமே உனக்கு அம்மா, அம்மாவே தெய்வம் உலகனிலே. சாப்பிடத்தான் பாக்குறேன். చీకటిలో వెలుగులా నీ చూపులు కనురెప్పలో గాలి తాకే గులాబిలా నా మనసు తడిసిపోగా ఒక మాట వినిపించు, మౌనమే సంగీతం, నువ్వు నా ప్రాణం. ప్రేమలేఖ ప్రేమలేఖ నా హృదయం పుట్టలపై రాసా, నీ కళ్ళల్లో నా కాలాలలో ఇందుగా నదిలో పాడే అలలలా నీ నవ్వులు నా జీవితం, ఆకాశ
ఆకాశం తాకే కవలలా నీ తోడుతో సాగిపోవా బలం మువ్వా కుకలం వలై రాసా సందేశం ఆకాశాన చేరే మనసుకు ప్రేమలేఖో ప్రేమలేఖో నా హృదయం పుట్టలపై రాసా నీ కళ్ళలో నా కవలలు నిండుగా మిగిలిపోవా నీ కళ్ళలో నా కవలలు నిండుగా మిగిలిపోవా 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 போட்டு உட்காராதீங்க வீடியோல கலர் டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிறீங்க பாட்டிக்கு பிறந்த நாள் பாட்டிக்கு பிறந்த நாளுக்கு என்ன சொல்ல போறீங்க வாழ்த்துக்கள் சொல்றீங்களா ஓகே தேங்க்யூ ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோல போட போறாங்க பாப்போம் கொத்தும் கொத்தும் வழி தெரியுமா இல்லையோ தெரியுமா அதிரடி காலை வந்துச்சு சத்தம் போடுமா காலை அடிரடி குத்து 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 அடிப்பாரு வீடு சுத்து 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 நடக்க வைத்த ஜல்சா வரும் காலை அதிரடி குத்து 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 மனசா கலக்குது நக்க நக்க கொட்டது கையில் கெட்டுது அடக்கனவுகள் யாவும் பொட்டுது வீசா வீசா தூக்கி போட்டு உன் கண்ணாடி தோலை குத்து 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 அடிப்பாரு வீடு வணக்கம் 81வது பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக வந்திருக்கிறீங்க எப்படி இருந்தது மிக சிறப்பாக இருந்தது இந்த நாளைக்கு 81 வயது பாட்டியோட ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒரே கலர் டிஷர்ட் எல்லாம் போட்டு வித்தியாசமா இது ஒரு வித்தியாசமா ஓகே நன்றி நன்றி கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க இதுல ஒரு பாட்டி இருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க இதை பார்க்கலாம் வணக்கம் பாட்டி 81வது பிறந்த நாளைக்கு வந்திருக்கீங்க நிறைய பாட்டெல்லாம் படிச்சிருக்கீங்க ஓகே இப்போ இந்த பாட்டிக்காக ஒரு பாட்டு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா
வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை. சூப்பர் சூப்பர் தம்பி. அக்கா வணக்கம் 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 வணக்கம். 81வது பிறந்த நாள் பாட்டிக்கு செய்திருக்கிறீங்க. நீங்க அந்த பாட்டிக்கு என்ன வேண்டும்? போட்டி பாட்டி தான். உங்களுக்கு ஒரு பாட்டி தான். ஓகே சரி. இப்ப என்னென்றால் கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு வித்தியாசமான முறையில ஒரு பாட்டிக்கு வந்து ஒரு நிகழ்வை செய்திருக்கிறீங்க. உண்மையிலே நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்யும் போது எங்களுக்கே வித்தியாசமாக இருந்தது. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு? இதை எப்படி ஒழுங்குபடுத்துறீங்க? இப்ப எப்படி இந்த ஐடியா வந்தது? இது என்ன செய்ய வழிகிட்டாங்கன்னா இப்ப நாங்கள் பாட்டிக்கு தனியா இருக்கா பாட்டி இப்ப என்னன்னு இப்பதான் கால சூழ்நிலை எங்க இந்த உறவுகள் சேர்றது கொஞ்சம் குறைவா இருக்கு. ஏன்னு சொன்னா அவைய வேண்டிய ஒரு வேலை விஷயம் மாத்தினாங்க. அவையில எப்படி முன்னேறணும்ன்றது அவைய முன்னெடுத்து கொண்டு போயிடும். அப்ப மனசுக்குள்ள அன்பு வாசம் இருந்தாலும் இப்ப ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்க வாவாவோட இருந்து நாங்கள் நேரத்தை மினக்கெடுத்துறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கிறல. ஏன்னா நாங்களும் எங்க வேலைகள் புள்ளிகளை பார்க்கணும் படிப்புகள் இப்படி எங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டு போகுது. அதனால எங்க அம்மா கூட்டாட்சி தனியா இருக்கா தனியா வந்து யோசிப்பார். நாங்கள் மாதத்துல இருக்கா வந்து பார்க்கும் போது அழுவா உடனே சொல்லுவா அப்படின்னு சொன்னா நான் தனியா இருக்கிறேன், நீங்க எல்லாரும் உங்க குடும்பமா போய் இருக்கிறீங்கன்னு சொல்லுவா. ஆனா அவ கவலைப்படுறது சரியானதுதான். ஏன்னு சொன்னா அவ தனக்கு பக்கத்துல பிள்ளைகள் இல்லையே போட்டா பிள்ளைகள் இல்லையேன்னு கவலைப்படுறா. ஆனா எங்கென்ன சூழ்நிலை எங்களை இன்னும் மேல்மேலும் வளர்த்து கொண்டு போனோம். நாங்கள் ஓடி ஓடி உழைச்சு கொண்டு திரிகிறோம். உறவுல தேடி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் பார்த்தோம் எல்லாருமா சேர்ந்து உறவுகளா சேர்ந்து ஒரு குரூப் பண்ண ஆரம்பிச்சோம். அன்பின் உறவுகள் ஒரு குரூப் ஆரம்பிச்சோம். அப்ப உறவுகளுக்குள்ளேயே நாங்கள் பிளான் போட்டோம் எப்படி எங்க ஆட்சிக்கு ஒரு பிறந்த நாள் செய்வோம். அப்ப 81 பிறந்த நாள் செய்யும் போது அவாக்கும் எங்க உறவுகள் சேர்ந்து ஒண்டா வரும்போது சந்தோஷமா இருக்கும். இது தனிப்பட்ட கொண்டாட்டம் இல்லை. எங்க உறவுகள் எல்லாருமா சேர்ந்து சின்ன 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 ஒரு அன்பளிப்பா சின்ன சின்ன தொகையில தாண்டி எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு கொண்டாட்டத்தை செய்திருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அண்ணன் வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் வேந்தன். ஓகே, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு இந்த பாட்டி என்ன முறை வேண்டும்? எனக்கு பாட்டி முறை. பாட்டி தான், எல்லாருக்கும் பாட்டியா தானே? எல்லாருக்கும் பாட்டி. சரி, நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்துல ஒரு வித்தியாசமான முறையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நிகழ்வு உண்மையில எப்படி இது பிளான் உங்களோட பக்கம் எப்படி இருக்குது? எங்களுக்கு என்னன்னா இது பாட்டின்ற ஒரு பாட்டி இவ்வளவு ஒரு 81 வயசு. அந்த 81 வயசுலயும் பாட்டி எப்படி இன்ஜோய் பாட்டி 81 வயசுக்கு இன்ஜோய் அப்படின்றத பாக்குறதுக்காண்டி நாங்கள் பாட்டிய அவ இருந்ததை விட இன்ஜோயா வாழணும், இருந்ததை விட நான் இன்ஜோய் இன்றைக்கு இருக்கிறேன் ஒரு நபர் ஒரு நாள் என்றாலும் பரவாயில்லைன்னு நினைக்கணும். ஓகே, உண்மையில என்னன்னு கேட்டால் இந்த மாதிரியான நிகழ்வு ஒருத்தருக்கு ஒரு 81 வயது பாட்டியை வந்து இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களா? உண்மையில இது வந்து ஒரு எடுத்துக்காட்டா. உண்மையில நான் சொல்ல போனா இந்த மச்சாளுன்ற மனுஷன் எனக்கு எங்களுக்கு உங்களை பற்றி தெரியல. எங்கட பாட்டி ஒரு ஆளுக்கு எங்கட பாட்டி ஒரு ஆளுக்கு மச்சால் எங்களை கல்யாணம் கட்டின ஒரு நபர் தான் இவர். எங்களுக்கு அதை காட்டி தந்தது இப்படித்தான், இப்படி ஒரு வயது போன ஆக்களுக்கு இப்படி செய்து காட்டணும் என்று சொல்லி செய்து காட்டினதே எங்கட மச்சாலும் இந்த மச்சாலும் இந்த மனுஷன் இப்படி ஒரு உங்களுக்கு என்ன பேர்? எங்க இருந்து வந்திருக்கீங்க? வத்தல கொழும்புல இருந்து வந்திருக்கீங்க. ஓகே, 81வது பாட்டியின் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ஏற்பாடுல உங்களுடைய பங்களிப்பு என்ன? சந்தோஷமா இருக்கு. 2 வயசுக்கு இந்த மாதிரி கிடைக்குமோ தெரியாது. எனக்கு 81 வயசு இருக்கு. அதனால அவங்க பாட்டிக்கு செய்யறதுனால நம்ம பாட்டி நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறோம். நம்ம எல்லாரும் ஒத்துமையா செய்யறோம். டான்ஸ் பண்ணி சாப்பாடு இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் இல்லாம சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி. அதனால நான் அன்போடு கொழும்புல இருந்து பாட்டியை செலிப்ரேட் பண்றதுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? சோ பாட்டிக்காக ஒரு பாட்டு பாடுங்க. எனக்கு பாட்டு வராது. சிங்கள பாட்டு படிங்க. பாட்டு ஒரு 2 லைன் படிங்க. பத்தட்டயா நம் மலக்கடா நங்
අම්මට දෙන්නම් දීලා වඳින්නම් පොට්ටික ගන්නම් පාසල් යන්නම් අකුරු ලියන්නම් ලොකු ජයක් ලබන්නම්. ஓகே, நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும். ஓகே உறவுகளே, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்துல அக்கரையன் பகுதிக்கு வந்திருந்தோம். 81 பார்ட்டிக்கான மோசமான முறையில ஒரு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த காலையில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.